ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன தகவல் நம்ம சொல்ல போகிறோன்னா, நாளைக்கு நிறைஞ்ச பஞ்சமி இருக்குது. பஞ்சமி நாளைக்கு எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற தகவல் இதில் சொல்லியிருக்கு. ஆஷாட பஞ்சமிங்கிறனால ரொம்ப பவர்ஃபுல்லான பஞ்சமியாக நமக்கு இந்த வாட்டி கிடச்சிருக்குங்க. அதனால் மனசார உங்கள் வேண்டுதல் எதுனாலும் வைக்கலாம். காரிய சித்தி நேரமும் நமக்கு இருக்குது. முக்கியமான காரிய சித்தி நேரமாக இது கிடச்சிருக்கு. எப்போ காரிய சித்தி நேரம் வருது, அப்புறம் இந்த காரிய சித்தி நேரத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், என்ன மாதிரி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இல்லாமல் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க. கரெக்டாக இன்றைக்கி ஒரே நாள் தான் இருக்குது நீங்கள் பேர் கொடுக்குறக்கு. நாளைக்கு தான் பஞ்சமி அப்படிங்கிறனால இன்னையோடு நீங்கள் நவமூலிகை ஆகிறதுக்கு பேர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பஞ்சமியோட பவர் என்னென்னு. ஒரே தடவையில் அந்த பவருங்கிறத காமிச்சிருது. ஒரே தடவையில் பல விஷயங்கள் பல பேர்த்துக்கு நடந்துகிட்டே இருக்கனால தான் இந்த 5 வருஷமாக ரெகுலராக பல பேரும் பேர் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க, சப்போஸ் நான் அந்த வீடியோவுக்கு புதுசு, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியல, நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கும் பேர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பினாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பேர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க அவசியம் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. சரிங்களா? சப்போஸ் பேமெண்ட் பண்ணுறதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் வேறு நம்பர் தரேன். சில பேர்த்துக்கு சர்வர் இஷ்யூஸ் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. லாஸ்ட்டு 3 டேஸுங்கும் போது எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க, எப்படியாவது பேர் கொடுத்தணும் இந்த பஞ்சமியிலன்னு. அதனால் ஏதாவது பேமெண்ட் இஷ்யூஸ் ஏதாவது வருது, சர்வர் இஷ்யூஸ் சில பேர்த்துக்கு வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் வேறு நம்பர் தரேன். ஒரு சிஸ்டர் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்ன இந்த முக்கியமான தகவல் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. என்னங்கிறத பார்த்துடலாங்க. அக்கா, நான் லாஸ்ட் டைமு யாகத்துக்காக பணம் அனுப்பிச்சிருந்தேன். நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருந்தீங்களே, அதே நம்பருக்கு அனுப்பிச்சிருந்தேன். பட் எனக்கு ஆப்ரேஷன் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. அம்மா என்னை காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இது அம்மா எனக்கு நல்லது நடந்தது, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு மிராக்கல் மாதிரி எனக்கு ஒரு இதாகிருக்கு. அம்மா எனக்கு இது பண்ணியிருக்காங்க, ப்ளெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. நான் இப்போ கூட நவமூலிகை யாகத்துக்காக பணம் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். இதே நம்பருக்கே அனுப்புறதாக்கா, கொஞ்சம் சொல்லுங்கள். நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சிஸ்டரோட ஹெல்த் இஷ்யூஸ்க்காக வேண்டி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவங்க பரிபூர்ணமாக சூப்பராக நல்லா ரெக்கவர் ஆகி வரணும்னு. என்னென்னா இவங்களுக்கு பல வருஷ போராட்டம், ஒரு குழப்பத்திலேயே இருந்தாங்க. என்னடா பண்ணுறதுன்னு ஒரு முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் இருந்தாங்க. ஃபைனலாக அவங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ நல்லா இருக்காங்க. ஒரு வழி கிடச்சிருச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இன்னுமே அவங்க நல்லா ஆகணும் அப்படிங்கிறக்காக நம்ம அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள், வராகமூர்த்தி சித்தரையாவுக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். ஒரு சிஸ்டர் வந்து இன்றைக்கி காலையில் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு 5 lakhs வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பிஸ்னஸுக்கு கேட்டாங்கன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு 7 வருஷம் ஆச்சு அந்த காசை திருப்பி வாங்குறதுக்குள்ளே. படாத பாடுபட்டுட்டேன் சிஸ்டர், அந்த காசை வாங்குறதுக்குள்ளே ஃபோனையும் நம்பரையும் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. என்னால் காண்டாக்டும் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப சங்கடமாயிடுச்சு. என்னடா க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்பி செஞ்சதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு சங்கடப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. 5 வருஷம் கழித்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நவமூலிகைக்கு அதுக்கு தான் அவங்க பேர் கொடுத்ததே. அவங்க ஃபோன் நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. எப்படியாவது அவங்களே ஃபோன் பண்ணி என் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேர் கொடுத்துருந்ததே. அந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு 5 லட்ச ரூபா கொடுக்குற பணத்துக்கு பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. ஏதோ நிறைய காரணம்லாம் சொல்லியிருக்காங்க. என்னோடய சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அழுதுருக்காங்க. 2 லட்ச ரூபா கொண்டாந்து திருப்பி கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த சிஸ்டர் சொன்னாங்க, சிஸ்டர் என் பணம் கஷ்டப்பட்டு கொடுத்தது அவ்வளோதான் போயிடுச்சுன்னு நினச்சி பயத்தில் இருந்தேன். நல்ல வேலை அந்த தெய்வம் என்ன பண்ணுச்சோ, இல்லை இவங்களுக்கு மனசு எப்படி மாறுச்சோ, ஃபஸ்ட்டு 2 லட்ச ரூபாய் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு அதுவே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. மீதி இருக்க பணமும் வந்துருங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது வாராகி ஒரு விஷயத்த நினச்சிட்டா அது நடக்காமல் போகிறக்கு வாய்ப்பே இல்லை. அவள் ஒரு விஷயத்த முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்படி ஸ்கெட்சை போட்டு எப்படி கரெக்டாக முடிப்பாங்கன்னே தெரியாது. அந்த மேஜிக் எல்லாத்துக்கும் இந்த பஞ்சமியில் நடந்துகிட்ருக்கு. அத்தனை பேர்த்துக்கும் நன்மைகள் போய் சேரட்டும். நம்ம அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க. பஞ்சமி டைமிங் எப்போ வருதுங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வாட்டி நமக்கு பஞ்சமி ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லாக கிடச்சிருக்குங்க. ஆஷாட நவராத்திரியில் கிடச்சிருக்கு. ப்ளஸ் இன்னொரு விசேஷம் என்னென்னா, நாளைக்கு பஞ்சமி வந்து அஸ்வாரூட வாராகியை வழிபாடு பண்ணுவாங்க.
நவராத்திரியோட நாள் இல்லையா, அதனால் வந்து அஸ்வாரூட வாராகி வழிபாடு பண்ணுவாங்க. அஸ்வாரூட வாராகி வழிபாட்டில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறது. பஞ்சமி வந்து நாளைக்கு காலையில் 9:40க்கு தொடங்குதுங்க. 18ஆம் தேதி காலையில் 9:40க்கு தொடங்கி 19ஆம் தேதி காலையில் 8:50 வரை உங்களுக்கு பஞ்சமி கண்டினியூ ஆகுது. டைமிங்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னா, இந்த பஞ்சமி அஸ்வாரூடா பஞ்சமி அப்படிங்கிறனால அஸ்வாரூடா காரி சித்து நேரமும் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த காரி சித்து நேரம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. நாளைக்கு காலையில் 11:35க்கு தொடங்கி 12:15 வரை உங்களுக்கு காரிய சித்து நேரம் இருக்குது. இந்த காரி சித்து நேரத்தில் தான் நம்ம என்ன செய்யணுங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அஸ்வாரூட பஞ்சமி, அஸ்வாரூட காரி சித்து நேரம் அப்படிங்கிறது என்னென்னா, அசுர வேகத்தில் நமக்கு விடைகளை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த டைமில் என்னென்னா, சிவப்பு நிறத்தில் நீங்கள் பல வகையான விஷயங்களை ஆட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். சிவப்பு அப்படிங்கிறது வெற்றிக்கான ஒரு விஷயம். சிவப்பு அப்படிங்கிறது எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நம்மளோட சாஸ்திரங்கள் சொல்லுது, குறிப்புகள் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. செம்பருத்தி பூ உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் 5 இதழ் கொண்ட செம்பருத்தி இலைகள் கிடைக்குதுன்னா, இந்த செம்பருத்தி பூ ஒன்று கிடைச்சாலும் அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த செம்பருத்தி இலையில் நாளைக்கு இந்த காரிய சித்து நேரம் உங்களுக்கு காமிச்சு இல்லைங்களா, அதில் வந்துட்டு உங்களோட வேண்டுதலை செம்பருத்தி பூவில் எழுதி நீங்கள் வைக்கணும். இது வந்து முதல் விஷயம். சின்ன சின்ன விஷயங்களா 2-3 விஷயம் சொல்லியிருக்கேன், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செம்பருத்தி பூவில் அந்த இதழ் ஒன்றொன்னா எடுத்து ஒரே ஒரு இதழில் எழுதினாலும் சரி, எல்லா இதழ்கள்லையும் எழுதி வச்சாலும் சரி, ஏதாவது முக்கியமாக நடக்க வேண்டிய விஷயம், இது ஒன்று மாறினா என் வாழ்க்கையே மாறிடும் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை பச்சை கலர் பேனா இருந்துச்சுன்னா பச்சை கலர் பேனாவில் எழுதுங்க, க்ரீன் கலரில், இல்லைன்னா ப்ளூ கலர் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லையா ரெட்டே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ரெட்டில் எழுதுறது ரொம்ப நல்லது தான். என்ன விஷயமோ அது செம்பருத்தி இலையில் எழுதி வராகி அன்னையோட பாதத்தில் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாளைக்கு நீங்கள் பண்ணணும். தீர்க்கவே முடியாத எதிரி தொல்லையில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, எதிரிகள்னால தான் என் வாழ்க்கையே நாசமாக போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு நாளைக்கு அஸ்வாரூடா வாராகினால் வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அஸ்வாரூடா காரிசிதரன் நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு. குங்குமத்தை ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. சின்ன தட்டு எடுத்து அதில் குங்குமத்தை நிறச்சி அதன் மேலே நெய் தீபமாக வைங்க. இந்த குங்குமத்தின் மேலே நெய் தீபம் வச்சு நம்ம கேட்குறதுங்கிறது எதிரிகளை கட்டுக்குள்ளே கொண்டு வரும். அது எந்த பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி உங்கள் வழிக்கே வரமாட்டாங்க, ஒதுங்கி போயிடுவாங்க. எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாராகி உங்களுக்கு கொடுப்பா. அதுவும் எப்படின்னா அசுர வேகத்தில் கொடுப்பாங்க. அதனால தான் அஸ்வாரூடா வாராகி வழிபாடை வந்து கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு இந்த அஸ்வாரூடா வாராகி வழிபாடை மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நாளைக்கு அஸ்வாரூட வாராகி மந்திரத்தை சொல்ல மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். முடியாதவங்க 11 தடவையில் நீங்கள் சொல்லலாம். 27 முறை, 37 முறை, சரி 31 தடவை இப்படி கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த மந்திரம் அசுர வேகத்தில் வேலை செஞ்சு நம்ம கேட்குற விஷயங்களை செஞ்சு முடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்க போய் சித்தர்கள் எல்லாம் இந்த அஸ்வாரூட வாராகியை ரொம்ப பயங்கரமாக கும்பிடுவாங்க. ஆஷாட பஞ்சமியில் கிடச்சதுனாலே மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு அபூர்வமான ஒரு நாள். அதனால் இந்த மந்திரத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் தான், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் அஸ்வாரூடா வித்மகே ஓம் மகாவாராகி தீமகி தன்னோ தேவி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை நான் சொன்ன மாதிரி கரெக்டாக சொல்லுங்கள். உங்கள் வேண்டுதலை செம்பருத்தி இலையில் எழுதி வைக்கும் போதே இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே எழுதி வைங்க. அதே போல் குங்குமத்தை தீபம் வைக்கும் போது அப்பவும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே தீபம் வைங்க. என்னென்ன விஷயமெல்லாம் கேட்க முடியுமோ எல்லாமே கேட்கலாம். முக்கியமாக நடக்க வேண்டிய விஷயத்தை செம்பருத்தி இலையில் எழுதி வைக்கணும். சரிங்களா? இதுதான் ஃபார்மாலிட்டிஸ். இந்த செம்பருத்தி இலை வந்து காய்ந்தால் வந்து அப்படியே இருக்கட்டும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பாட்டு அதை இருந்துட்டு போட்டு ஒரு நோட்டுக்குள்ள கூட வச்சுக்கோங்க. தூக்கியெல்லாம் போட வேண்டாம். எவ்வளவு சீக்கிரம் நடக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்தி வைப்பா. இந்த ஆஷாட நவராத்திரி முடியறக்குள்ளே நீங்கள் கேட்குற விஷயம் நடந்துடும். அதுவும் அஸ்வாரூட வாராய்க்கு வழிபாடு பண்ணும்போது அடுத்த நாளே விடை கொடுக்கும், அசுர வேகத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜர். மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்துச்சுனாலும் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.